அவர்களினுடைய அப்போதும் கடல் பார்த்து கொண்டிருந்தது என்ற நூல் குறித்து பேசுவதற்கு புதுக்கோட்டை அமரடக்கி அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் திருமதி மா கார்த்திகா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். பாட புத்தகங்களோடையே என்னுடைய வாழ்க்கை சுற்றி இருந்தது. இந்த அஞ்சரை தும்பி களம்தான் எனக்கு எஸ்ட்ரா அவர்களோட நூல்களை அறிமுகப்படுத்தினது அப்படின்னு சொல்லலாம். ஐயாவுடைய நூல்கள்ல எந்த நூலை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தேடல் இருந்துச்சு. அப்பொழுது அந்த நூல்களுடைய வரிசையை பார்க்கும்போது அப்பொழுதும் கடல் பார்த்து கொண்டிருந்தது. இந்த பேர் ஏதோ என்னை ஈர்த்த மாதிரி இருந்தது. கடல் எதை பார்த்துட்டு இருந்துச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அதனால அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சேன். நான் அந்த புத்தகத்தை படிக்கும்போது கடல்ல மூழ்கிறவன் புத்தெடுக்கையில எவ்வளவு திணறுவான், அந்த அளவு திணறினேன். அவ்வளவு கருத்து குவியல்கள் இருந்துச்சு அந்த புத்தகத்துல. அதுல சில கருத்துக்களை முத்துக்களை கோர்த்து உங்ககிட்ட கொடுக்குறேன். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பகிருங்க. இந்த புத்தகத்துல அப்போதும் கடல் பார்த்து கொண்டிருந்தது. இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்புல 12 சிறுகதைகள் இருக்கு. ஒவ்வொரு சிறுகதையுமே ஒவ்வொரு மனித உணர்ச்சிகளை பத்தி சொல்றதா இருக்கு. இந்த சிறுகதைகள்ல நான் இப்போதைக்கு 2 சிறுகதைகளை பத்தி உங்ககிட்ட பேசலாம் நினைக்கிறேன். இதுல முதல் சிறுகதை கிரேக்கத்து முயல்கள். கிரேக்கத்து முயல்கள் ஒரு கிரேக்க நாட்டு முயல் ஒண்ணு எஸ்டா ஐயாவினுடைய வீட்டு கதவை ஒரு நாள் சாயங்காலம் தட்டுது. ஐயா கதவு திறந்து ஆச்சரியப்படுறாரு. என்ன ஒரு முயல் நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது. அந்த முயல் சொல்லுதுன்னா அவங்க ஒரு வாசகர் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதை வரவேற்று தன்னுடைய வீட்டு அறையில உட்கார வைக்கிறார். அது ரொம்ப களைப்பா இருந்தது. அதற்கு தேவையான உபசரணைகள் எல்லாம் செய்யறாரு. அந்த முயல் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப களைப்பா இருந்ததுனால ஓய்வு எடுத்துக்கிட்டு அடுத்து ஐயா கிட்ட பேச ஆரம்பிக்குது. அந்த முயல் ஐயாவை தேடி நகரத்தை எல்லாம் தாண்டி கிராம பகுதிக்கு வந்திருக்கு. அவர் கோடை விடுமுறைக்கு வந்திருந்த போது நகரத்தை எல்லாம் தாண்டி கிராம பகுதிக்கு வந்திருக்கு. எதற்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஈசப் கதைகள் படிச்சிருக்கோம் இல்லையா? அதுல ஆமை முயல் கதை இருக்குல்ல, அந்த கதையில ஆமைகள் ஜெயிச்சிருக்கும், முயல் தோற்றிருக்கும். இந்த கதை ஒரு முறை கிரேக்க நாட்டுல, அதாவது 2500 வருஷங்களுக்கு முன்னால கிரேக்க நாட்டுல இவோ அப்படிங்கிற வனப்பகுதியில வாழ்ந்துட்டு இருந்த முயல் இனங்களுக்கு இந்த கதை தெரிய வந்திருக்கு. இந்த கதையை ஒரு குரங்கு நண்பன் சொல்லி இருக்கான். நீங்க என்ன ஆமைகிட்ட போய் தோத்து போயிருக்கீங்களே, என்ன இவ்வளவு பெரிய தோத்தாங்கொலியா இருக்கீங்க அப்படின்னு கேலி பண்ணி இருக்காங்க. நம்ம எனக்கு கேலி பண்றாங்களே, நம்ம அதிவேகமா ஓடக்கூடியவங்க நம்மளே கேலி பண்றாங்களே, இது நம்ம இனத்துக்கு பெரிய அவமானம், இதை நம்ம சரி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த இனத்தோட தலைவர் துசிடஸ் அப்படிங்கிற முயல் உடனே சிங்கராஜா கிட்ட போய் முறையிடுது. நாங்க இப்படி தோக்கக்கூடியவங்க கிடையாது, அதிவேகமா ஓடக்கூடியவங்க. எங்களோட திறமையை ஏன் இப்படி குறைச்சு சொல்றீங்க? ஒரு கதையினால எங்க மொத்த இனத்தை நீங்க தாழ்ந்து சொல்றீங்க அப்படின்னு முறையிட்டது. சிங்கராஜா அது பெருசா எடுத்துக்காது. அந்த முயலால இதை தாங்கிக்க முடியல. இனத்துக்கு அவமானத்தை தொடைக்கணும் இல்லையா? உடனே அது ஈசாப் ஐயாவை பாக்குறதுக்காக ஏதென்ஸ் நகரத்துக்கு போகுது. ஏதென்ஸ் நகரத்துக்கு போய் ஐயாவை பாக்குறதுக்காக உள்ள போகும்போது அவர் ரொம்ப வயதான மனிதர். அவருடைய சீடர்களுக்கு கதைகளை சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, ஐயா இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பெரிய புத்திசாலி நீங்க, எங்களை இடத்த போய் இவ்வளவு தாழ்வா சொல்லிட்டீங்களே, நீங்க இந்த கதையை கொஞ்சம் எங்களுக்காக மாத்தி எழுதக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டு. ஆனா ஐயா சொல்றாரு, நான் வெறுமனே முயல்களையும் ஆமைகளையும் மட்டும் சொல்லி இந்த கதையை எழுதல. இந்த கதையோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, முயல்கள் அப்படிங்கிறது ஆண்களையும் ஆமைகள் அப்படிங்கிறது பெண்களையும். எப்பவுமே பெண்கள் எல்லாத்துலயுமே ரொம்ப சோம்பேறியா, ரொம்ப மெதுவா செயல்படுவாங்க. சோம்பேறின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மெதுவா செயல்படுவாங்க. அவங்களால எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற எண்ண ஓட்டத்துல அவங்க அலட்சியப்படுத்தக்கூடிய ஆண்களுக்கு மத்தியில அவங்க முன்னாடி ஜெயிச்சு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்றதுக்காக தான் முயல் ஆமைன்றனா ஒரு கற்பனையா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஐயா எவ்வளவு விளக்கம் சொல்றாரு. ஈசாப்பையா விளக்கம் சொல்றாரு. முயலால ஏத்துக்க முடியல, எனக்காக அந்த கதையை இன்னும் கொஞ்சம் திருத்தி எழுதுங்கன்னு எவ்வளவோ மன்றாடி பார்க்குது. இருந்தாலும் கூட நாட்கள் போய்கிட்டே இருக்கு. ஈசாப்பையா ஒரு நாள் இறந்து போயிட்டாரு. முயலோட ஆசை நிறைவேறாம போயிருது. அதோட விட்டுருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. அடுத்த கிரேக்க எழுத்தாளர்கள் கிட்ட வரிசையா ஒவ்வொரு எழுத்தாளர்கள் கிட்டையா போகுது. அடுத்தது அரிஸ்டோபோன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் கிட்டையும் போகுது. அவர் ஈசாப் கதைகளை தொகுத்து எழுதிக்கிட்டு இருந்தாரு.
இந்த முயலுடைய நேரமோ என்னவோ தெரியல, அந்த கவிஞரும் இறந்து போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் ஷேக்ஸ்பியர் கிட்ட போகுது. உங்க நாடகங்கள் மூலமாவது எங்கள் இனத்துக்கு வந்த களங்கத்தை தீர்க்க கூடாதா அப்படின்னு கேக்குது. ஆனா அவர் அந்த சமயம் அவரும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அவராலையும் அதை சரி செய்ய முடியல. அடுத்து டால்ஸ்டாய், ஹியூகோ, டிக்கன்ஸ், பால்சாக் அப்படின்னு நிறைய எழுத்தாளர்களை வரிசையா அந்த முயல் சந்திச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த முயலுமே இறந்து போயிடுது. அதோட அந்த முயலினம் இந்த முயற்சியை விட்டுருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒவ்வொரு முயல்களும் இந்த முயற்சியை முன்னெடுத்து கொண்டு போறாங்க. ஒவ்வொரு கவிஞர்களையும் ஒவ்வொரு எழுத்தாளர்களையும் பாக்குறாங்க. எங்கள் இனத்துக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க ஒரு கதை எழுதணும், எங்களை வந்துட்டு நாங்க தோற்பவர்கள் கிடையாது, தொடர்ந்து முயற்சி செஞ்சு ஜெயிக்கிறவங்கன்னு கதை எழுதுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்க போகையில தான் அர்ஜென்டினால இருக்கக்கூடிய போர்கோ அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் கிட்ட முயல் போகுது. அவர் சொல்றாரு, தேசிய நூலகத்துல படிச்சு பார்த்தா 96 வகையான முயல் வகைகள் இருக்கு, கற்பனையா சொல்லக்கூடிய கதைகள்ல இருக்கு. இந்த முயல் வகைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்றதுக்காக உருவாக்கப்பட்டது. இதுல வந்துட்டு ஆஹ் நம்ம ஒரு முயல் ஒரு ஆமை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஒரு கணிதம் மாதிரி, கணித புதிர் மாதிரி. இந்த முயல் ஆமைக்கு நடுவுல ஆயிரக்கணக்கான முயல்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான ஆமைகள் இருக்கு. நிறைய போட்டிகள் நடந்திருக்கு. அந்த போட்டிகள்ல பல வெற்றியும் இருக்கு, பல தோல்வியும் இருக்கு. சில சமயங்கள்ல முயல் ஜெயிச்சிருக்கலாம், சில சமயங்கள்ல முயல் தோத்து இருக்கலாம். எல்லாம் கலந்துதான் இருக்கு அப்படின்னு அந்த ஐயாவுடைய நம்பிக்கை, அவருடைய இந்த வார்த்தைகள் அந்த முயலுக்கு இன்னும் அதிகமான ஒரு உற்சாகத்தை தருது. நமக்கு தேவையான கதை இவர்கிட்ட கிடைச்சிரும்னு சொல்லி ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கு. ஆனா அவரும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல இறந்து போயிட்டாரு. அங்கேயும் அவருக்கான கதை கிடைக்கல, அந்த முயலுக்கான கதை கிடைக்கல. முயல் என்ன பண்ணுது, அந்த மொத்த முயல் இனமும் கிரேக்கத்து முயல் இனங்களும் தங்களுக்கான கதைக்காக, தங்களது வரலாற்றை மாற்றுவதற்காக அதோடைய தேடலை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி தேடி வந்ததுதான் எஸ்ட்ரா ஐயா கிட்ட. ஐயா அதோடைய மொத்த வரலாறையும் கேட்கிறாரு. ஆனா மனிதர்கள் வந்து அந்த கதையை ஊன்றி படிக்கும் போது அந்த கதை அவங்க கூட ஊறி போயிடும். அப்ப அந்த கருத்துக்களை சீக்கிரம் மாத்திக்க மாட்டாங்க. அத ஐயா எடுத்து சொல்றாரு. முயல் அதை ஏத்துக்க முடியல, இருந்தாலும் மனிதர்கள் தங்களுடைய இயலாமையை இப்படித்தானே காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஐயா உடைய குழந்தைகளுக்கு சில சிவப்பு பழங்களை பரிசா கொடுத்துட்டு விடைபெற்ற அடுத்த எழுத்தாளரை பார்க்க கிளம்பி போய், இந்த கலை நமக்கு ஒரு விடாமுயற்சி, காத்திருப்பு, வரலாற்றை மாத்தி அமைக்கணுன்றதுக்கான ஒரு இனத்துடைய காத்திருப்பினை நமக்கு எடுத்து சொல்றதா இருக்கு. இதுதான் கிரேக்கத்து முயல்கள். அடுத்த ரெண்டாவதா நான் சொல்ல போற கதை படசாரா காத்திருக்கிறார். இந்த படசாரா இது யாரு? இதுவும் ஒரு காத்திருப்புக்கான கதைதான். ஹம்சாவதின்ற ஆற்றங்கரையில மணிக்கர் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துடைய மன்னன் தான் படசாரா. இந்த நகரத்துக்கு பக்கத்துல நிப்பா அப்படின்னு ஒரு வனம் இருக்கு. அது ஒரு சிலந்தி வலை மாதிரியான வனம். அது அந்த வனத்துக்குள்ள யாரு உள்ள நுழைஞ்சாலும் உடனே வெளியில வந்துட முடியாது. ஒரு சமயம் காரைக்குள் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்த மக்கள் அவங்க மணப்பெண் அழைச்சிக்கிட்டு அந்த வனத்து வழியா போறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னு கேட்டா, வனத்துல இருந்து அவங்களால வெளியில வர முடியல. அந்த மணப்பெண் வயதாகி அந்த வனத்திலேயே இறந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணுடைய சகோதரர்கள் அந்த வனத்துல இருந்து ரொம்பவே முதிர்ந்த பழமா வெளியில வர்றாங்க. இந்த பிறகு அவங்க யார்கிட்டயுமே பேசல, அவங்க வாழ்க்கையுமே முடிஞ்சு போயிடுது. இது மாதிரியான ஒரு சிக்கலான வனம் அது. அந்த வனத்துக்குள்ள போன யாரும் திரும்ப வர்றது கிடையாது. அப்படிங்கறதால இந்த வனத்தை சுத்தி படசாரா மன்னன் காவல் வைக்காரு. யாருமே அந்த வனத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அந்த வனத்துக்குள்ள கெஷா அப்படிங்கிற ஒரு திருடனும் அவனுடைய மொத்த குடும்பமும் வாழ்ந்துட்டு இருக்கு. அதே போல விபாசி அப்படிங்கிற ஒரு புத்த துறவி அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. இது போன்ற ஒரு கதைகள் எல்லாமே உலவிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு நடுவுல சீகாங்கிற ஒரு புத்த பிட்சினி அங்க வர்றாங்க. படசாரா மன்னன் கிட்ட அவங்க அந்த வனத்துக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த வனத்துக்குள்ள போறதுக்கு அனுமதி கேட்கறீங்களே, உள்ள யாரு போனாலும் திரும்ப வர முடியாது அப்படின்னு கேட்கும்போது, இந்த வனத்துக்குள்ள விபாசிங்கிற புத்த பிக்ஷு இருக்காரு. அவர் என்னுடைய குருநாதர். அவரை நான் பார்க்கணும், அதுக்காகத்தான் நான் போறேன். அவர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வனத்துல 2 பெரிய மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள் புத்தர் பிறந்த காலத்துல உருவான மரங்கள். அந்த மரங்கள் புத்தருடைய வாழ்நாள் முழுக்க வளர்ந்துகிட்டே இருந்தது.
இந்த மரங்கள் இப்போ 29,220 அடி உயரம் வரையும் இருக்கு. அந்த மரங்கள்ல ஏறி போய் பார்த்தா ஒரு மரத்துல ஏறி பார்க்கும்போது சொர்க்கத்தையும் இன்னொரு மரத்துல ஏறி பார்க்கும்போது நரகத்தையும் நம்ம பார்க்கலாம். அங்க மனிதனா இருக்கும் போதே போய் சேரலாம்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே படசாராவுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாயிருச்சு. நம்ம அந்த மரத்து மேல போய் பார்த்தா என்ன? அப்ப அந்த புத்த பிட்சு அந்த மரத்து மேல போய் பார்த்திருக்காரா? தெரிஞ்சுக்க ஒரு ஆசை. நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு படசாராவும் கிளம்பிட்டாரு. உங்களுடைய படைப்பட்டாளத்தோட காட்டுக்குள்ள போனா அந்த வனம் கொஞ்சம் சங்கடப்படும் இல்லையா? அந்த வனத்தோடைய அமைதி போயிடும் இல்லையா? அதனால நீங்க தனியா வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பிட்சுனி அவங்கள கூட்டிட்டு போறாங்க. படசாராவும் அன்னைக்கு இரவு முழுக்க யோசிக்கிறாரு. தன்னுடைய தம்பி மிகுந்தன் கிட்ட அரசாட்சியை ஒப்படைச்சிட்டு குடும்பத்துல யாருக்கிட்ட எந்த காரணத்துக்காக வனத்துக்கு போறோம் அப்படிங்கிற தகவலை சொல்லாம அவர் கிளம்பி வனத்துக்கு போயிட்டாரு. அரசன் எதற்காக வனத்துக்கு போனான்னு யாருக்கும் தெரியாது. அவங்களுடைய பயணம் அப்படியே தொடருது. அந்த காட்டினுடைய எல்லைக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கக்கூடிய பாலடைஞ்ச மண்டபத்துல ராத்திரி தங்கிட்டு போகலாம்னு படசார கேட்கிறாரு. இரவு நேரத்துல காட்டை கடந்து போறது ரொம்பவே எளிதானது, நம்ம பயணத்தை தொடரலாம்னு அந்த புத்த பிட்சினி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காங்க. கோடைக்காலம் வருது. கோடை காலத்திலும் அவங்களுடைய பயணம் நிக்கல. தொடர்ந்து ஒரு 6 நாட்கள் தாண்டி போனதுமே உள்ள நுழைஞ்ச மனிதர்களுடைய எலும்பு கூடுகளை அவங்களால பார்க்க முடியுது. ஆனாலும் அவங்க பயணம் நிக்கல. பாறைகள்ல படுத்து தூங்கிக்கிட்டு பழங்களை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. காத்துதான் அந்த காட்டை ஆளுது அப்படிங்கிறது கொஞ்ச நாள்லயே படசாரா புரிஞ்சுக்கிட்டாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, இன்னமும் அந்த மரத்துடைய உச்சியை நம்மால பார்க்க முடியலையே. பெரிய மரம் தானே, ஏன் தெரியல? படசாராவுக்கு சந்தேகம், கேள்விகள் எல்லாம் கேட்கிறாரு. ஆனா அந்த பிட்சினி எந்த பதிலுமே சொல்லல. அவங்க நடந்துகிட்டே இருக்காங்க. இதே போல இலையுதிர்காலம் வந்துச்சு, அதுவும் போயிருச்சு. மழைக்காலம் வந்தது. மழை பெய்யுதுன்னு அவங்க எந்த மரத்தடியிலையும் ஒதுங்கல. அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு ஈர உடலோட அவங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தாங்க. பனிக்காலம் வந்தது. பனிக்காலம் உடலையே உறைய வைக்கிற மாதிரி கை கால்கள் வெறும் அசைவு மட்டும்தான் கொடுத்தது. அவங்களால பேசக்கூட முடியல. உதடுகள் எல்லாம் உறைஞ்சு போயிட்டது. இருந்தாலும் அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. இப்படியே தொடர்ந்து பயணம் செஞ்சு யானைப்பாறை அடையிறாங்க. யானைப்பாறை போன உடனேயே தூரத்துல அந்த 2 மரங்களையும் பாக்குறாங்க. மரங்களை பார்த்ததும் புத்த பிட்சுனி அவங்களுக்கு படசாராவுக்கு அந்த மரங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அடுத்த 3 நாட்கள்ல அந்த மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயாச்சு. அந்த மரத்துடைய அடியில விபாசி புத்த பிட்சு அங்க உட்கார்ந்து மரத்தை மேல பார்த்தபடியே இருக்காரு. படசாரா போய் அவருக்கு வணக்கம் சொல்றாரு. பிட்சு அதை கவனிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அடுத்தது இந்த புத்த பிட்சுனி போயிட்டு அவங்க மணிமந்திரத்தை சொல்லி அவருக்கு வணக்கம் சொல்றாங்க. சீகா, வந்துட்டியா? உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மரத்து மேலேயே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சு மரத்து மேலேயே பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி படசாரா விசாரிக்கும் பொழுதுதான் அவங்களுடைய உண்மையான கதை என்னன்னு தெரிய வருது. அதாவது அந்த நூல்கள் படி அந்த மரத்து மேல யார் ஏறி போனாலும் அவங்களால திரும்பி இறங்கி வரவெல்லாம் முடியாது. அவங்க சொர்க்கத்துக்கு போற மரத்து மேல போனா சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம், நரகத்துக்கு போற மரத்து மேல ஏறினா நரகத்தை அடைஞ்சிடலாம். அவங்களால திரும்பி இறங்கி வர முடியாது. அந்த மரத்தை சுத்தி வரணும்னாலே ஒரு நாள் ஆகும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஆஹ் விபாசி புத்த பிட்சு எப்படி சொர்க்கம் போற மரம் எது, நரகம் போற மரம் எதுன்னு குழம்பி போய் அந்த மரத்தடியில அவர் இளம் வயதிலேயே வந்து உட்கார்ந்து இருந்திருக்காரு. ஒரு நாள் அந்த காட்டுல வாழக்கூடிய கெஷாங்கிற திருடன் வந்து அவரை, என்ன இவரை நம்மளை பார்த்து பயப்படாம உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து அன்னைக்கு என்னன்னு கேட்ட பொழுது அவர் நடந்த விஷயங்களை சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த மரத்து மேல ஏறி போக முடியும், திரும்பி வர முடியாதுங்கிற உண்மையை மட்டும் மறைச்சிட்டாரு. அந்த திருடன், நான் ஏறி போறேன், ஆனா மேல சொர்க்கம் நரகத்தை பார்க்க முடியல, கீழே வந்தா உங்களை கொன்னுருவேன், பரவாயில்லையா அப்படின்னு மிரட்டிட்டு ஏறி போறேன்னு ஒத்துக்கிட்டான். சரி, நீ ஏறிப்போ. மரத்தோட உச்சிக்கு போயிட்டு நீ சொர்க்கத்தை பார்த்தேன்னா எழுத்தாணியா கீழே போடு, நரகத்தை பார்த்தேன்னா கத்தியா கீழே போடு அப்படின்னு ஒரு கட்டளை, அதாவது ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சு அந்த திருடனை மரத்து மேல ஏறி போக அனுமதிக்கிறார். பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த புத்த பிட்சுவுக்கும் வயசாயிருச்சு. மரத்து மேல இருந்து எழுத்தாணி விழுகுமா இல்ல கத்தி விழுகுமா எதிர்பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு. இப்ப 3 பேருமே சேர்ந்து அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நாட்கள் போய்கிட்டே இருக்கு. படசாராவுக்கு பொறுமை இல்லை. சரி, நம்ம மரத்து மேல ஏறுவோம்னு ஒரு நாள் என்ன பண்றாரு, அவசர அவசரமா ஏறுறாரு. கொஞ்ச தூரம் ஏறின உடனே பயம் வந்துருச்சு. ஆஹா, நம்ம பாட்டுக்கு நரகத்துக்கு போயிட்டா என்ன செய்யறது? அப்படியே கையை விட்டு கீழே விழுந்துடுறாரு. விழுந்ததும் முதுகுல அடிபட்டு கால் உடைஞ்சு அப்படியே படுக்கையில ஒரு 6 நாள். மறுபடியும் மத்த 2 பேரை போல அவரும் உட்கார்ந்து மரத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு, மேல இருந்து என்ன விழுவும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக.
ஸோ நாட்கள் போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த புத்த பிக்ஷு மரத்தை பார்த்தபடியே இறந்தும் போயிடுறாரு. அவரை அதே மரத்தடியில புதைச்சிட்டு இப்ப 2 பேரும் மரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் நாட்கள் போய்கிட்டே இருந்தது. குளிர்காலம், மழைக்காலம், கோடைக்காலம் எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே இருந்தது. படசாராவோட நாட்டுல படசாரா திரும்பி வர மாட்டாரு அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி ஆஹ் நினைச்சுக்கிட்டு அவங்க துக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு படசாராவையுமே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தா அந்த பிட்சினியும் இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு படசாரா இன்னும் கொஞ்ச நாட்கள் தனிமையில அந்த மரத்தை பார்த்தபடியே உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு தோணுது, நம்ம இவ்வளவு காலம் காத்திருக்கோமே, ஒரு மிருகத்தை போல நம்ம வாழ்க்கை ஆயிடுச்சு. இந்த காட்டுல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில நம்ம பார்த்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை விடவா அந்த சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் வேற புதுசா இருக்க போகுது. நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஏன் தேவையில்லாம சொர்க்கத்தையும் நரகத்தையும் பாக்குறதுக்கு இங்கே காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு உணர்றாரு. அதன் பிறகு நம்ம நம்ம நாட்டை நோக்கி போகலான்னு திரும்பி போக ஆரம்பிக்கிறார். அப்படியே அவர் தட்டான் பாறை கிட்ட போயிட்டார். திரும்பி பார்க்கும்போது 2 மரங்களும் தனித்தனியா தெரியுது. மரத்தோட உச்சியில இருந்து ஏதோ ஒண்ணு கீழே நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்கு. அது எழுத்தாணியா கத்தியான்னு அவருக்கு தெரியல. ஒரு ஆர்வம் தெரிஞ்சுக்கணும்னு இருந்தாலும் வேண்டாம், அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த வாழ்க்கையிலே சொர்க்கமும் இருக்கு, நரகமும் இருக்கு. இதை தனியா போய் தெரிஞ்சுக்கணுமா, எடுக்கணுமா? அதனால அவர் தன் நாட்டுக்கே திரும்பி வந்துட்டார். இங்கேயும் ஒரு காத்திருப்பு இருக்கு. அந்த காத்திருப்பு தேவைதானா அப்படின்னு அந்த படத்தாரா யோசிச்சிருக்காங்க. இந்த 2 கதைகள்லயுமே காத்திருப்பை பத்தி தான் ஐயா சொல்லி இருக்காங்க. இதே போலதான் மத்த கதைகள்லயுமே ஒவ்வொரு விதமான காத்திருப்புகளை பத்தி தான் பேசி இருக்காங்க. ஐயாவுடைய நூல்கள்ல பார்க்கும் பொழுது விலங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இவருடைய கதைகள்ல எலி, பூனை, நாய், குதிரை, கரப்பான்பூச்சி, இந்த உயிரினங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கூட யோசிச்சு இந்த உயிரினங்கள் இப்படித்தான் சிந்திச்சிருக்கும், இப்படிதான் நினைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் விவரிச்சிருக்காங்க. அடுத்ததா ஐயா பெண்ணையும் பேசி இருக்காங்க. பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஒரு பெண் திருமணத்துக்கு பிறகு கணவனால் கைவிடப்பட்ட அந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவங்க என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி போகும், இதை பத்தி பேசியிருக்காங்க நிறைய இடங்கள்ல. மூன்றாவதா முதியவர்கள் பத்தி அதிகமா பேசியிருக்காங்க. ஒவ்வொரு கதைகளிலுமே முதியவர்கள் பத்தின கருத்துக்கள் இருக்கு. வாழும் காலத்துல தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்க்கையை முழுக்க செலவு பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை முடியக்கூடிய அந்த வயதான தருணத்துல தனிமையில ஒரு கரப்பாம்பூச்சியை போல தன்னோட சொந்த வீட்டுக்குள்ள தான் மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, இல்ல கடைசி காலத்து வரும்போது நமக்காக இப்பவாவது வாழ்வோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தன்னோட வாழ்க்கையை தேடி புதுசா ஒரு பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்த பத்தியுமே பேசியிருக்காங்க. அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ஐயா அப்பாவை பத்தி பேசியிருக்காங்க. ஒரு அப்பா எப்படி இருப்பாரு, தன் குடும்பத்துக்காக என்ன நல்லா செய்வார், இது எல்லாமே. இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இளைஞர்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிறாங்க, எல்லா விஷயங்களை பத்தியும் பேசியிருக்காரு. இந்த நூல் படிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு அனுபவமா இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையும் புதுசு புதுசா ஏதோ ஒண்ணு எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தது. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி. கதை சொல்லுகின்ற பாணி மிகச் சிறப்பாக அமைத்திருந்தது. ஒரு நாடக பாணியோடு அந்த கதையை சொன்னார்கள். குழந்தைகளுடைய கதை குழந்தைகளுக்குரியது மட்டுமல்ல, அந்த கதை கதையாகவே நின்று விடுவதும் இல்லை. நமக்குள் அந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது நம் சிந்தனையாக. எனவே அவர்கள் எடுத்து உரைத்த திறம், அந்த கதை சொல்கின்ற பாணி, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கார்த்திகா அவர்களுக்கு. நன்றி.